பயங்கரமான கதை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ டு ஆல். பயங்கரமான கதை. ஊர்ல வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாமே அந்த குழந்தைக்கு துருதர்ஷனம் சொல்லுவாங்க. துருதர்ஷனம் சொன்னதுனால ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒருத்தவங்க வந்து மோளை தட்டிட்டு ஐயாவுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு, மாமியாருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி மோளை தட்டிட்டு போறாங்க. எல்லாருமே ஒரு குடம் தண்ணி ஒரு குடம் பால் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கிணத்துக்குள்ளார ஊற்றுன்னு சொல்லி மோளை வச்சுட்டு எல்லா ஊருக்கும் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தைக்காக தண்ணி பால் எல்லாமே லைனாக வந்து ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தையோட எலும்பு கூட தலை மட்டும் இருந்துச்சு. அதனால ஒரு 3 பையன் வந்து அந்த இது கிணத்துக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாடும் போது அந்த பால் அது கிணத்துக்குள்ளார வந்ததுனால 3 பசங்களும் அந்த கிணத்துக்குள்ளார போய் பால் எடுக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா வந்து பசங்களாம் அங்கே போகாதீங்க, அங்கே ஆபத்துக்குன்னு சொன்னோடனே 3 பசங்களும் ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை போனதுக்கப்புறம் அந்த பால் சுற்றி வந்து கிணத்துக்குள்ள சுற்றி வந்து வெளியில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு அக்கா வந்து அந்த கிணத்துக்குள்ளார குடிச்சிட்டாங்க. அவங்களோட ஆத்மா அந்த குழந்தைக்குள்ளார போயிடுச்சு. அந்த கிணத்துலேருந்து அந்த குழந்தை வெளியில் வரும்போது மாடு கோழி மனுஷங்களை கூட எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. காலையில் ஆனாலும் எல்லா குழந்தைங்க அப்படியே ஆத்மா மாதிரி பறந்துட்டே அந்த கிணத்துக்குள்ளார போயிடுச்சு. டெய்லிக்கு ஒரு நைட்டு அந்த குழந்தை வந்து நிறைய குழந்தைங்க வந்து எல்லா ஊருக்கும் போய் நைட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு காலையில் வந்தோடனே எல்லாமே போயிடும். நன்றி.